ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்குது ஃபைட் பாட்காஸ்ட். நான் உங்கள் வாசகன் பேசிகிட்ருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் நிறைய திருப்பங்கள், அப்புறம் நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதோடய முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா, நீர் காதலித்திருக்கிறீரா? நான் இல்லை, நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த எபிசோடுக்குள்ளே போகிறப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? லாஸ்ட்டாக ஒரு கோயில் அங்கே சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு வந்துடு அப்படின்னு. அந்த சிவன் கோயிலுக்கு பேர் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இப்போவும் சரி அப்போவும் சரி நாகை காரோகணம் அப்படின்னு சொல்கிற ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கும். பிரசித்தி பெற்ற நாகைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த தேவார பாடல்களில் வரக்கூடிய கோயில் தான். அந்த கோயிலுக்கு ஒரு இயற்பெயர் ஒன்று இருக்குது, கருந்தட கன்னி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயில். இல்லை, அது கோயில் பேரே அதுதான் அந்த காலத்தில். ஆனால் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா, நீலாய்தாம்பாள் உடனுரை ஆதிபுரனார் கோயில். சரியா? ஸோ இந்த கோயில் ரொம்ப பழசு. அந்த கோயிலில் மாறன் என்ன பண்ணுறான், உள்ளே போனோடனே சிவனை கும்பிட்டுட்டு முதல்ல அந்தரங்கமான ஒரு இடத்த தேடுறான். ஏன்னா அவர் தனியாக தானே மீட் பண்ணணும்னு சொன்னார். ஒரு அந்தரங்கமாக ஒரு இடத்த தேடுறான். ஒரு சாய்ந்த தூணுக்கு கீழே உட்காந்துருக்கான். அவர் வருவார் எதுக்கு என்னைய கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். அங்கேருந்து பொன்னியின் செல்வர் பின்வாசல் வழியாக ஒளிஞ்சு வந்து மாறனை பயமுடுத்துறாரு. பின்னாடி வந்துட்டு அரசே அப்படின்னு சொல்லி வணங்கினோடனே அவன்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவனால் முடியல. 1க்கு 2 முறை தன்னை தயார்படுத்திக்கிறார். இவன் நம்பிக்கையானவன் தானா? நம்பிக்கையானவன் தெரியும். இவன் கண்டுபிடிச்சிருவானா? இவன்கிட்ட சொல்லலாமா? தான் கனவுல அந்த பொண்ணு யார் அப்படின்றது இவன்கிட்ட கேட்கலாமா? இவனால் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்படிலாம் அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. அவர் எதுக்காக ஏன்னா அவர் வந்தியத்தேவனுக்கு இருந்த சந்தோஷத்தை விட பொன்னியின் செல்வருக்கு சந்தோஷம் மாறனை பார்த்ததில்ல. காரணம் என்னன்னா, தன்னோட எண்ணத்தை ஒருத்தர்கிட்ட சொல்ல முடியுதுன்றப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் இந்த மாதிரி. ஏன்னா வந்தியத்தேவர்ட்டையும் சொல்ல முடியாது, குந்தவைட்டையும் சொல்ல முடியாது. 2 பேர் தான் அந்தரங்கமான ஆள். அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம், குந்தவையோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்தியத்தேவன் சுத்தம் பொண்டாட்டி பேச்சை மீறதே இல்லை எந்த இதுக்குமே. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் அதுதான் கரெக்டு அப்படின்ற போகிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கவர்கிட்ட எப்படி சொல்ல முடியுன்றனால மாறனை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம். இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு உறுதி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. நண்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவரே, நான் சொல்கிறேன், நீ இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு தோணுது, யார்ட்டையும் சொல்ல மாட்டில்ல, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. அவன் சத்தியம் பண்ண கொடுக்க வரப்போ டக்குன்னு கையை பின்னாடி எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு, இல்லை நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும், ஏன்னா நீ அவ்வளோ நல்லவன், என்னோட நண்பனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ல, ஓகே நான் சொல்கிறேன் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நண்பா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக என் மனசை வாட்டிக்கிட்டே இருக்கு. நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டக்குன்னு உடனே மாறனுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. ஐயோ, நம்ம எங்கேயோ மாட்டிட்டோமோ, நம்ம லோகாவை லவ் பண்ணுறது யார்ட்டையும் சொல்லலையே, ஒருவேளை முன்குடுமிகாரம் போட்டு விட்ருப்பானா, ஒரு கண்ணு வச்சுருக்கான் அப்படி இப்படின்னு. இல்லையே, இருக்காதே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள லோகாவோட எண்ணங்கள் அப்படியே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை கடல் கொள்ளைக்கு போனோம்ல, அப்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ஈரேழு உலகத்துலேயும் அவ்வளோ அழகு. அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் திருப்பி பார்க்கும் போகிறேன்னு தெரியும். இதோட பெரிய விஷயம் என்னென்னா, அந்த நினைப்பே என்னை கோலையாக்கிடுமோ, என்னுடைய வாழ்கள்லாம் துருப்பிடிச்சு போயிருமோ, என்னோடய வீரத்துக்கு இழுக்கு வந்துடுமோ, என்னோடய புகழுக்கு பங்கம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. எனக்கு என்னமோ நான் அந்த பொண்ணோட மேலே மையல் கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பெருசாக பேசிகிட்டே போகிறாரு. மாறனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் வாயவே பார்த்துட்டு நிற்கிறான். அவர் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். இந்த பொண்ணை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் பார்த்தேன் தெரியுமா? நாங்கள் போய் கடல் கொள்ளையர்களோட மோதி கப்பல் உடஞ்சி நீந்தி போய் கரையில் படுத்து சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே எலும்புக்கூடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் என் மனசில், என் கனவுல ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னோடனே மாறனுக்கு, கனவா? இல்லை, புரியல இளவரசே, கனவுனா அப்படின்றான். கனவுல வந்த பொண்ணை தான் நான் சொல்கிறேன், கனவுல பார்த்தே எனக்கு அவள் மேலே காதல் வந்துருச்சு அப்படின்றான். இதை வெளியில் யாராவது சொன்னால் சிரிச்சிடுவாங்க. ஆனால் அதுக்கு மாறனுடைய ரியாக்ஷன் என்னன்னா, சிரிப்பு வரல. ஏன்னா அவனும் ஒரு பொண்ணு மேலே மையல் கொண்டுருதான். ஆனால் அவருக்கு ஒரே எண்ணம், காதல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் வரும், ரைட், ஓகே. ஆனால் கனவுல வந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிப்பாரு?
புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஒன்று தோணுது. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பொண்ணு மேலே நான் காதல் கொண்டுட்டேன், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஒரு சைடு இது இருக்குது. இன்னொன்று, அந்த பொண்ணு தேவலோக பொண்ணா பூலோக பொண்ணா எதுவுமே எனக்கு தெரியாது. மூணாவது, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணோம்னா என்னோட ஏகபத்தின விரதம் ராமர் மாதிரி இருக்கணுன்ற அந்த ஆசை பாழாக போயிடும். 3, ஆனால் அந்த பொண்ணு இல்லாமல் என்னால் வாழ முடியாது. 4, இதெல்லாம் பண்ணால் என்னுடைய மனைவிக்கு நான் துரோகம் செய்கிற மாதிரி தோணுது. 5, இது எல்லாத்துக்கும் நீ தான் மாறா விட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை சொன்னோடனே மாறனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, தலை சுற்றுது. அட போங்கடா என்னடா இது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். ஆனால் மாறன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இளவரசே கனவுல சில விஷயங்கள் நமக்கு வரும், ஆனால் அது எல்லாமே நினைவாகாது. ஆனால் ஒரு தடவை வந்த மட்ட கனவு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கனவும் வரலன்றீங்க. ஒரு தடவை வந்த கனவு இத்தனை முறை அந்த பெண்ணோடைய ஞாபகத்தை உங்களுக்கு கொடுக்குதுன்னா, இந்த உலகத்தில் தான் அந்த பொண்ணு எங்கேயோ இருக்கா. அந்த கனவுல வந்த பொண்ணு உங்கள் நேரில் கண்டிப்பாக வருவான். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அதில் என்ன பிரச்சனை? அது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை கல்யாணம் பண்ண உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சோழ இளவரசர்கள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பல மனைவிகள் இருக்கிறது அரச குடும்பத்தில் சகஜம் தானே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொல்கிறான். இதெல்லாம் வந்து வந்தியத்தேவர்கிட்ட நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா வந்தியத்தேவன் குந்தவியோட நெருங்கி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அவங்களோட பேச்சை வந்தியத்தேவரால் தட்ட முடியாது. ஏன்னா 2 பேர் ரொம்ப நெருக்கமாக அந்யோன்யமான தம்பதிகள் இல்லையா, அதனால் அதை தட்டி கழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மாறணும். அது வழிமொழிகிறான். இப்படியே போய்கிட்டே இருக்கு. அவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான், இதை நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சி தரணும். கண்டுபிடிக்கலாம், இதில் எந்த தேசத்து பொண்ணுன்னு தெரிலையே. ஆனால் அந்த பொண்ணு கொடுப்பன இப்படிப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கு. சரி இளவரசே, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒன்று தான் இளவரசே, அந்த கனவுல வந்த பொண்ணு கண்டிப்பாக உங்களை தேடி வருவா. உங்களுக்காக இருப்பறவ கண்டிப்பாக உங்களுக்காக தான் வருவா. நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். நீ சொல்கிற மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா மாறா, என்ன மாதிரி சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே மாறன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், பா நமக்கு மட்டும்தான் இந்த வியாதி இருக்குதுன்னு நினச்சேன், காதலிக்கிற வியாதி. கடைசியில் பார்த்தா சோழ நாட்டோடைய இளவரசருக்கும் இந்த வியாதி வந்துருச்சுன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சந்தோஷம்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லாம் பிட் அடித்தோம்னா பக்கத்தில் இருக்க பையனும் பிட் அடிக்கிறான்னு சொல்லி கோத்து விடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டரில் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க, ஒரு தடவை பேசிக்கிறாங்க. பொன்னியின் செல்வர் வந்து அவருடைய எண்ணத்தை வந்து மாறன்ட்ட வெளிப்படுத்துகிறார். இவ்வளோதான். இந்த கோயிலை பற்றின ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த கோயில், அதாவது இப்போ நம்ம இந்த விஷயம் நடக்கிற இந்த சாப்டரில் வர அந்த கோயில் வந்து ஆதிபுரனார் கோயில். இந்த ஆதிபுரனார் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி. ஏன் அப்படின்னா சப்த விடங்களில் இதுவும் ஒன்று. சப்த விடங்கம்னா என்னன்னா 7 சப்த விடம். அந்த 7 வித்தியாசமான இருக்கக்கூடிய கோயில்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் கூகுளில் சர்ச், எனக்கு அதோட எக்ஸாக்ட் டைமோட மீனிங் என்னன்னு தெரில. மேபி நீங்கள் வந்து இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சா, மேபி நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். அந்த வட்டாரத்தில் இருக்க யாராவது மக்கள் இருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட்டு டிவைன் வைப், அதெல்லாம் பாருங்கள். எக்ஸாக்ட்லி நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நாகப்பட்டினம் வந்து சோழர்களுடைய பிரதானமான துறைமுகம். அங்கே நிறைய விதமான மக்கள் வருவாங்க. உதாரணத்துக்கு சீனர்கள், தச்சர்கள், யமனர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா வணிகத்துக்கு வரவங்க அங்கேயே தங்குவாங்க 2 மாதம். ஓகே, அப்படி இருக்கிறப்போ ஒரு சிவன் கோயில், அதுவும் சோழ ராஜ்யத்தில் பிரசித்தி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பிரதானமான இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்போது அந்த காலத்தில் இருந்த எல்லா நாட்டு மக்களும் சிவனை வழிபட்டிருக்காங்க. அந்த இந்து சமய வழிபாட்டையுமே வழிமொழிஞ்சிருக்காங்க. அங்கே வந்து புத்த பீரானுக்கும் புத்த விகாரம் இருந்திருக்கு. ஸோ எல்லா மதத்தோட சம வழிபாடும் சோழர் காலத்தில் இருந்திருக்குன்றது கல்வெட்டு மூலமாக இல்லை, வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் மூலமாகவும் சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இதை சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பாய்.